சரி. ஓகே புள்ளியா, நாங்கள் மீண்டும் வகுப்புக்குள்ள வருவோம். எல்லாம் சுகமா இருக்கிறீங்களானே? சரி, ஓகே புள்ளியெல்லாம் நான் மாறி ஒரு பேர்ல ஜாயின் ஆகிட்டேன். அப்போ நான் வந்து சார் வச்சுருக்கேன், சார் என்ன கோஸ்ட் ஆகும் வச்சுருக்கேன். அப்போ அதால் அப்போ எங்களான் புள்ள நாம் அந்த பேரை பார்க்கல. ஓகேயா? சரி, ஓகே புள்ளியெல்லாம் சாரி. ஓகே சரி புள்ளியா, முதலாக வினா பாருங்க. ஆதவனிடம் இருந்த மாபிள்களை விட 35 கூடுதலாக கரனிடம் இருந்தது. கரண் 25 மாவுள்களை ஆதவனுக்கு கொடுத்தால் ஆதவனிடம் உள்ள மாவுள்களின் எண்ணிக்கை கரனிடம் உள்ள எண்ணிக்கையின் 5 நாள் கூடியது, 10 நாள் கூடியது, 15 நாள் கூடியது. என்ன விடவ ஆதவனிடம் இருந்த மாவுள்களை விட 35 கூடுதலாக கரனிடம் இருந்தது. கரண் 25 மாவுள்களை ஆதவனுக்கு கொடுத்தால் ஆதவனிடம் உள்ள மாவுள்களின் எண்ணிக்கை கரனிடம் உள்ள எண்ணிக்கை எத்தனை ஆள கூடியதாக இருக்கும்? ஓகே, யார் சொல்லுவீங்கள்? கையெழுதி கார்டெல்லாம் சட்டில் விட போடலாம். ரக்ஷிகா சொல்லுங்க பாப்போம். ரக்ஷிகா சொல்லுங்க. ரக்ஷிகா ஓம் சார். சொல்லுங்க. ஆதவனிடம் இருந்த மாபிள்களை விட 35 கூடுதலான கரடிடம் இருந்தது. குரல் 25 மாபிள்களை எண்ணிக்கை எது அது? கரண், அது குரண் இல்ல கரண, அது கரண் தான். ஓகே, கரனிடம் உள்ள எண்ணிக்கையில் 15 கூடியது சார். 15 எப்படி பார்த்து நீங்கள்? முதல் ஆதவனுக்கு நான் 10 போட்டேன். கரனுக்கு 35 கூடினா 45 போடணும். ஓகே ஓகே. 45ல இருந்து 25 போனா 20. 10 25 35. அப்ப 15 கூடியது சார். 15 கூடியது. ஓகே, வெரி குட் ரக்ஷிகா. தேங்க்யூ சார். சரி, ஓகே, வெல்கம். இதுல பாருங்க சொன்ன பிள்ளைகள், நீங்க வந்து எந்த எண்ணிக்கையும் போட்டு பார்க்கலாம். சரியா? இப்ப அந்த விஷயம் ஆதவனிடம் இருந்த மாவுள்களை விட 35 கூடுதலாக கரண்கிட்ட இருக்கா. அப்ப நாங்க முதலாக சும்மா எண்ணிக்கை தான். இப்ப நான் சும்மா எண்ணிக்கை தான் போடுறேன். ஆதவனுக்கு ஒரு 20 போடுறேன், கரனுக்கு 35 கூட இல்லோ, ஆகவே 55 போடுறேன். ஆதவனுக்கு 20 போடுறேன், கரனுக்கு 35 கொண்டு 55 போடுறேன். சரியா? ஓகே. இப்ப கரண்
ஆதவனுக்கு 25 மாவுகளை கொடுத்தாள் என்றால் ஆதவனுக்கு 25 மாவுகளை கொடுத்தால் கரங்கிட்ட உள்ள மாவுகளின் எண்ணிக்கை குறைய போகுது. அப்ப நான் கழிக்கவன். ஆதவனுக்கு கூட போகுது. அப்ப நாங்க ஆதவன்ல கூட்டணும். சரியா? கரன்ல கழிக்கவனும் ஆதவன்ல கூட்டவனும். அப்ப கரன்ல கழிச்சா எத்தனை வரப்போகுது? 30 வரப்போகுது. ஆதவனுக்கு கூட்டினா 45 வரப்போகுது. சரியா? அப்ப இப்ப கேட்ட கேள்வி என்ன? ஆதவனிடம் உள்ள மாவுகளின் எண்ணிக்கை கரனிடம் உள்ள மாவுகளின் எண்ணிக்கையில் எத்தனை கூடியது? 45 30. அப்ப எத்தனை நாள் கூடியது? 15 நாள் கூடியது. சரியா? என்ன விட போடுவீங்க? 15 நாள் கூடியது. இந்த விளக்கம் விளங்குதா உங்களுக்கு? ஓகே தானே? ஓகே, யாரும் எழுத வேண்டாம். நான் பிடிஎஃப் அனுப்புவேன், எழுத வேண்டாம். ஓகே, அடுத்தது குமரன் 1 லிட்டர் எண்ணெய் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வைத்திருந்தான். அவன் 75 மில்லி லிட்டர் கொண்ட பல சிறிய போத்தல்களில் நிரப்பிக் கொண்டிருந்தான். கடைசி போத்தல் குறையாக இருந்தது. அதனை பூர்ணமாக்குவதற்கு தேவையான எண்ணெயின் அளவு யாது?
சொல்லுங்க பாப்போம் ஆரியன். சார் ரெண்டாவது விட இரண்டாவது எப்படி பார்த்த நீங்க? 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர். ஓகே கடைசி போத்தல் குறைவா இருக்கா எல்லாத்திலும் 75 ஓகே 1000ல இருந்து 75 கழிச்சா 25. ஓகே அந்த 25 ரெண்டால பெருக்கணும். ஏனென்றா 1 லிட்டர் 75 போத்தல் நிரப்பினா எத்தனை போத்தல் தெரியா. ஆனா அந்த அதே மாதிரி அப்ப 25 ரெண்டால பெருக்கினா 50 மில்லி லிட்டர். 50 மில்லிலிட்டர். ஓகே வெரி குட் ஆரியன். சரி இதுல பாருங்க, குமரன் 1 லிட்டர் தேங்காய்னு வச்சிருந்தானா. என்ன நாங்க பிள்ளைல எம்எல்க்கு மாத்தணும். இல்ல எம்எல்ஆ இருக்கு, எம்எல்க்கு மாத்துவோம். சரியா? அப்ப அவன் 75 மில்லி லிட்டர் கொண்ட பல சிறிய போத்தல்களை நிரப்பி கொண்டிருந்தான். அந்த எண்ணெய 75 ml கொள்ளக்கூடிய சிறிய பாத்திரங்கள்ல நிரப்பி கொண்டிருந்தான். கடைசி போத்தல் குறையா இருந்தது. அப்ப என்ன கடைசி வந்து நிரம்பேல் என்ற என்ன அர்த்தம்? அந்த அளவு 75 ml விட குறைவென்ற அர்த்தம். சரிதானே? அப்ப நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், அதனை பூர்ணமாக்குவதற்கு தேவையான தேங்காய். அப்ப உங்களுக்கு தெரியும் கடைசி போத்தல் வந்து என்ன குறைவா இருக்குன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அந்த போத்தில் 75 ml கொள்ளக்கூடிய பாத்திரம், ஆனா அதுல அளவு அப்படி இல்லை. நான் என்ன செய்ய போறோம் சொன்னேன், இப்ப அந்த 1000 ml, அதாவது 1 லிட்டர் 1000 ml ஆனே, அந்த 1000 ml நாங்கள் அதை பிரிக்க போறோம். பிரிச்சால் எங்களுக்கு வந்து 13 போத்தலும் 13 லிட்டர் ஃபுல்லா நிரம்பிட்டது. அதோட எங்களுக்கு 25 ml வந்து மிஞ்சி இருக்கு. விளங்குதோ? அது ml மிஞ்சி இருக்கு. ரெண்டா என்ன அர்த்தம்? 13 போத்தல் நிரம்பி இருக்குது. நிரம்பி 25 ml அந்த கடைசி போத்தலுக்கு அந்த ml அங்க மிச்சமா இருக்கு. சரி இப்ப நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அந்த கடைசி போத்தல் நிரப்புவோம்னு சொன்னா என்ன செய்யறோம், நாங்கள் 75 இருந்து நாங்கள் என்ன செய்ய போறோம், இந்த 25 கழிக்க போறோம். கழிச்சா மிச்சம் 50 ml இன்னும் தேவையாக இருக்கு. இதை விட 50 ml இன்னும் தேவையாக இருக்கு. இந்த விளக்கம் விளங்குதா? இப்போ நாங்கள் முதலாவது வந்து பிரிக்க வேணும். அதாவது 1 லிட்டர் கொள்ளக்கூடிய பாத்திரம்னு சொன்னால் அது 1000 ml இருக்கும். அந்த 1000 ml வந்து அவர் எத்தனை அளவு ஊத்துறார், அவரை பிரிக்க போறோம். பிரிச்சா 13 போத்தல் ஃபுல்லா நிரம்பி இருக்கும். மிச்சம் மீது வர்றது என்னவா இருக்கும், அந்த நிரம்பாம போத்தல் நிரம்பாம இருக்கிற தேங்காய் அளவு. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னா 25 ml. ஆகவே நாங்கள் 1 லிட்டர் ஒரு போத்தல் கொள்ளக்கூடிய பாத்திரத்துல எவ்வளவு இருக்கு, அளவு எவ்வளவு, 10 மில்லி. அப்போ நாங்கள் கழிக்க போறோம், மீதி உள்ள கழிக்க போறோம். கழிச்சா 50 ml எங்களுக்கு இன்னும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயாக இருக்கு. சரியா? விட போடுவீங்கள் 50 ml. சரி, யாரும் எழுத வேண்டாம், நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவேன், யாரும் எழுத வேண்டாம். சரியா? எல்லாம் உங்களோட ஸ்க்ரீனை பாருங்க. ஃபோனோ டைப்போ லேப்டாப்போ பிசியோ உங்களோட ஸ்க்ரீனை மட்டும் பாருங்க, யாரும் எழுத வேண்டாம். ஆனா கேள்வி போடுக செய்து பார்க்குவோம். நான் கேள்வி வந்து ஸ்க்ரீன்ல போடுக்க நீங்க செய்து பார்க்கத்தான் வேணும், அப்ப உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். 500 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றின் நடுவில் 115 சென்டிமீட்டர் நீளமுள்ள பகுதி சேதமடைந்து உள்ளது. சரியா? அப்படியே கவனிக்கணுமா? 500 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றின் நடுவில் 115 சென்டிமீட்டர் நீளமுள்ள பகுதி சேதமடைந்துள்ளது. அப்பகுதியை அகற்றி மீதி 2 துண்டுகளும் 10 சென்டிமீட்டர் வீதம் ஒன்றன் மீது ஒன்று வைத்து ஒட்டப்பட்டன. தற்போது கயிற்றின் நீளம் யாது? தற்போது கயிற்றின் நீளம் யாது? சரியா? மொத்தம் வந்து 500 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றின் நடுவில் 115 சென்டிமீட்டர் நீளமுள்ள பகுதி சேதமடைஞ்சிட்டுதான். அப்பகுதியை அகற்றி மீதி 2 துண்டுகளும் 10 சென்டிமீட்டர் வீதம் ஒன்றன் மீது ஒன்று வைத்து ஒட்டப்பட்டன. தற்போது கயிற்றின் நீளம் யாது?
தற்போது கயிற்றின் நீளம் அவ்வளவாக இருக்கும். யார் சொல்லுவீங்கள்? ராயா சொல்லுங்க. அட்மிட் பண்ணலாம். சார் சொல்லுங்க. 500 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றின் நடுவில் எங்க ஓடி போறீங்க? 375 சார். ஓகே ஓகே. என்ன காரணம்? 500 இருந்து 115 கழிச்சா 385. ஓகே 385 இருந்து 10 கழிச்சா 375 சார். ஓகே. விடை மூன்றாவது விடை. ஓகே வெரி குட். என்ன பேர்? ரயாவா ராயா பேர்? ரயா. ராயா. ஓகே. நான் ராயாண்டு வைக்கிறேன்னா சரி. ஓகே. அப்பேல பாரு உங்க பிள்ளைன்னு சொன்னால் 500 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றின் நடுவில் மொத்த நீளம் வந்து 500 சென்டிமீட்டர். அதன் நடுவில் 110 cm நீளமுள்ள பகுதி சேதமடைஞ்சிட்டு தான். சரிதானே? ஓகே. நாங்க அதை வந்து என்ன சொல்லணும், அகற்ற போறோமோ இல்லையோ அந்த பகுதியை அகற்றி அதில் வந்து பிள்ளை சொல்லப்பட்டிருக்கு, அந்த பகுதி அகற்றி என்றா நாங்கள் அதை நாங்கள் அகற்ற வேணும். நாங்கள் அதை கழிக்க வேணும். அதை அகற்றி மீதி இருந்துண்டாலும் 10 cm வீதம் ஒன்றன் மீது ஒன்று வைத்து ஒட்டப்பட்டன. உங்களுக்கு தெரியும், நாங்கள் அப்படி நேராக வச்சு ஒட்டுட்டா தானே பிள்ளைகள், அப்போ நாங்கள் ஒன்றன் மீது ஒன்று வைத்தா அப்போ நிற்கும் அந்த கயிறு. ஆகவே அது வந்து ஒன்றன் மீது ஒன்று வச்சு ஒட்டப்படுது. அப்படி ஒட்டினா பிறகு அந்த தற்போது கயிற்றின் நீளம் கேட்டது. சரியா? என்ன செய்ய போறீங்க நீங்கள்? முதலாவது வந்து இந்த மொத்த கயிறு நீளம் அதுல இருந்து அந்த சேதமடைஞ்ச பகுதி அதை கழிக்க வேணும். கழிச்சால் 500 கழிச்சால் விட 385. பிறகு அந்த இரண்டு துண்டும் வந்து ஒன்றின் மீது வச்சு ஒட்டப்படுதான். 10 cm வீதம் 2 ஒன்று ஒட்டப்படும் சொன்னா 20 வந்து கழிபடாகும். அந்த ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்க போயிடும். ஆகவே அந்த ஒரு பக்கத்தின் 10 cm தான் திருப்பி கழிப்படும். நீங்க 20 கழிச்சா போல விளங்குதா? அப்ப நாங்கள் ஒரு பகுதி தான் அதில் கழிய போகுது. ஆகவே என்ன செய்ய போறோம், நாங்கள் அந்த வந்த விடையிலிருந்து திருப்பி 10 cm கழிக்க போகணும். அது வந்து நாங்கள் ஒன்றை மீது கொஞ்சம் வச்சு ஒட்டுறோம் தானே, அந்த 10 cm கழிக்க போறோம். கழிச்சால் எங்களுக்கு 375 சென்டிமீட்டர் படியாக வரும் கடைசியா. சரியா? விட போடுவீங்கள் 375. ஒரு கஷ்டம் இல்லை. ஓகே தானே? விட போடுவீங்கள் 375. ஓகேயா? ஓகே சரி. அடுத்த வினாவுக்கு வருவோம். என்னிடம் பெட்டி ஒன்று உள்ளது. அப்பெட்டியினுள் சிறிய பெட்டிகள் 4 உள்ளன. அச்சிறிய பெட்டிகள் 4னுள் இன்னும் 3 பெட்டிகள் உள்ளன. எனில் என்னிடம் காணப்படும் மொத்த பெட்டிகள் எத்தனை? என்னிடம் பெட்டி ஒன்று உள்ளது. அப்பெட்டியினுள் சிறிய பெட்டிகள் 4 உள்ளன. அச்சிறிய பெட்டிகள் 4னுள் இன்னும் 3 பெட்டிகள் வீதம் உள்ளன. எனில் என்னிடம் காணப்படும் மொத்த பெட்டிகள் எத்தனை?
டிலக்ஷன் சொல்லுங்க பாப்போம். டிலக்ஷன். ஓம் சார், என்னிடம் பெட்டி ஒன்று உள்ளது. அப்பெட்டியினுள் சிறிய பெட்டிகள் 4 உள்ளன. அச்சிறிய பெட்டிகள் 4லும் இன்னும் 3 பெட்டிகள் வீதம் உள்ளன. எனினும் என்னிடம் காணப்படும் மொத்த பெட்டிகள் எத்தனை? சார் 17. அப்படி பார்த்து நீங்க சார் நான் படங்கறி பார்த்தேன். வெரி குட். ஓகே, சரி. இதுல பாருங்க பிள்ளைன்னு சொன்னா முதலாவது வந்து ஒரு பெரிய பெட்டி இருக்கான். சரிதானே? அந்த பெரிய பெட்டியினுள் சிறிய பெட்டிகள் 4 இருக்கு. பாருங்க, பெரிய பெட்டி ஒன்று இருக்கு, அடுத்த சிறிய பெட்டி 4. அந்த சிறிய பெட்டிகள் 4னுள்ளும் இன்னும் 3 பெட்டிகள் இருக்கு. பாருங்க, எல்லாத்துலயும் 3 இருக்கு. அது நினைச்சே போறோம். 3 3 3 3 முன்னாங்க 12. அதுக்கு மேல ஒன்று இருக்குது 2 4 16. பெரிய பெட்டி ஒன்று 17. சரியா? விட போடுவீங்க 17. ஓகேயா? விளங்கிட்டா பிள்ளைகள்? சரி, அடுத்தது ஓர் ஓட்ட பந்தயத்தில் மாலாவை விட ராதா முன்னே ஓடினாள். ரஜிவை விட ராதா முன்னே ஓடினாள். ரஜிவை விட அமளி முன்னே சென்றாள். ஆனால் ராதாவிற்கு பின்னாலே அமளி ஓடினாள். எனின் இவ்வோட்ட பந்தயத்தில் முதலாம் இடம் பெறுபவர் யார்? ஓர் ஓட்ட பந்தயத்தில் மாலாவை விட ராதா முன்னே ஓடினாள். ரஜிவை விட ராதா முன்னே ஓடினாள். ரஜிவை விட அமளி முன்னே சென்றாள். ஆனால் ராதாவிற்கு பின்னாலேயே அமளி ஓடினாள். எனின் இவ்வோட்ட பந்தயத்தில் முதலாம் இடம் பெறுபவர் யார்? இந்த ஓட்ட பந்தயத்தில் முதலாம் இடம் பெறுபவர் யாராக இருக்கும்? கவினுக்கா. கவினுக்கா சொல்லுங்க பாபம். ஓம் சார். சொல்லுங்க. ஓர் ஓட்ட பந்தயத்தில் மாலாவை விட ராதா முன்னே ஓடினாள். ரஜிவை விட ராதா முன்னே ஓடினாள். ரஜிவை விட அமளி முன்னே சென்றாள். ஆனால் ராதாவிற்கு பின்னாலேயே அமளி ஓடினாள். எனின் இவ் ஓட்ட பந்தயத்தில் முதலாம் இடம் பெறுபவர் ராதா. ராதா. செய்து பார்த்தீங்களா? சார், படங்கறி பார்த்தீங்க. ஓகே ஓகே, வெரி குட். கவினுக்காவா பேர் உங்களுக்கு? சார். ஓகே, சரி, வெரி குட். சரி, இத பாருங்க. ஓர் ஓட்ட பந்தயத்தில் இதுல வந்து 4 பேர் ஓடினோம். ஒன்று மாலா. மாலாவை விட ராதா முன்னே ஓடினோம். இப்படி போடலாம். ஒரு ஓட்ட பந்தயத்துல ராதா மாலாவை விட ராதா முன்னே ஓடினான். சரியா? ரஜீவை விடவும் ராதா முன்னே ஓடுறான். ரஜீவை விட ராதா முன்னுக்கு ஓடுறான். ரஜீவை விட அமளி முன்னே ஓடினார். ரஜீவையும் ரஜீவையும் விட அமளி முன்னே சென்றாள். ஆனால் ராதாவுக்கு பின்னாலே அமளி ஓடினான். அமளி வந்து ரஜீவையும் விட வேகமா போறா. ஆனா அவாவும் ராதாவுக்கு பின்னாதான் ஓடுறா. அப்ப இதுல வந்து முதலாம் இடம் பெறுவர் யாரா இருக்கும்? ராதா. ஏன்னா எல்லாத்துலயுமே ராதா முன்னுக்கு ஓடுறா. விடை போடுவீங்கள் ராதா. கஷ்டமா இல்லதானே? விடை போடுவீங்கள் ராதா. ஓகே பிள்ளையாள்? ஓகே, அடுத்த வினாவுக்கு வருவோம். மதுரா ரூபாய் 5 பெறுமதியான முத்திரைகளையும்
ரூபாய் 8 பெறுமதியான முத்திரைகளையும் சம எண்ணிக்கையில் வாங்கினார். மதுரா ரூபாய் 5 பெறுமதியான முத்திரைகளையும் ரூபாய் 8 பெறுமதியான முத்திரைகளையும் சம எண்ணிக்கையில் வாங்கினார். அவற்றின் மொத்த பெறுமதி ரூபாய் 78. அவற்றின் மொத்த பெறுமதி ரூபாய் 78 எனின் அவன் வாங்கிய மொத்த முத்திரைகளின் எண்ணிக்கை ஆகும். அவன் வாங்கிய முத்திரைகளின் மொத்த எண்ணிக்கை இல்ல அவனண்டு அவளண்டு மதுரா தானே, அப்ப அவளண்டு தான் வரும். அதுல மாறி அவனண்டு இருக்கு, நீங்க அவளண்டு வாசிங்க. சரியா? 5 ரூபா முத்திரையும் 8 ரூபா முத்திரையும் சம அளவா வாங்குறான். அவள் வாங்கிய மொத்த பெறுமதி எவ்வளவு? 78 ரூபா. அப்ப அவள் வாங்கிய முத்திரைகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? யார் சொல்லுவீங்கள்? பிளஷிக்கா சொல்லுங்க. பிளஷிக்கா. இத்தி ஓம் சார். சொல்லுங்க. 5 மட்டும் கூட்டினா 13. ஓகே. 78 13ஆல பிரிச்சா 6 சார். 78 13ஆல பிரிச்சா 6. பிரிச்சா 6. ஓகே. சரி, 6 முத்திரை வாங்குறாவா? சரி, ஓகே, வெரி குட். ஆரவி 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 என்ன பேர்? ஆரவி சொல்லுங்க. ஆரவி. ஆரபியா ஆரபியா பேரு கூட? கதையுங்கோ. ஆரவி சரி, ஓகே. இல்ல பாருங்க பிள்ளையாள், 5 ரூபா முத்திரையும் 8 ரூபா முத்திரையும் சம அளவா வாங்குறோம். அப்ப நாங்க வந்து கூட்டத்தான் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு சம அளவா வரும். அப்ப 13, அதாவது 2 ரெண்டையும் கூட்டினா 13 ரூபா முத்திரை வருது. ரெண்டையும் கூட்டினா என்ன பிறகு சொன்னால் இந்த 78 13 பிரிக்க வேணும். என்ன காரணம்? அப்ப நாங்க முத்திரை அளவு வரும். என்ன பிள்ளைய வந்தவா சமணத்தை வாங்குறா. அப்ப 78 நாங்கள் 13 வகுத்தோம்னா 6 வருது. அப்ப 6 என்னென்றால் 5 ரூபா முத்திரை 6, 8 ரூபா முத்திரை 6. அப்ப என்ன செய்யப்போறோம்? 5 ரூபா முத்திரை ரெண்டும் சேர்த்து 6 இல்லை, புரிம்ப வரும். 5 ரூபா முத்திரை 6 வாங்குறா, 8 ரூபா முத்திரை 6 வாங்குறோம். அப்ப என்ன வர போகிறோம்? நாங்களுக்கு நல்லா பெருக்கம் நாங்க 12 பேர். 6 நிறைய பேர் நீங்க 6 தான் விட போட்டிருக்கிறீங்க. ஆனா 6 வருமோ? இல்ல, வகுக்க 6 வருது. ஆனா அந்த 6 என்ன? 8 ரூபா முத்திரை 6, 5 ரூபா முத்திரை 6, ரெண்டும் சேர்த்து 6 முத்திரை வாங்கல.
என்ன 8 ரூபா முத்திரை 6 வாங்குறா, 5 ரூபா முத்திரை 6 வாங்குறா. மொத்தம் 12 முத்திரைகள் வாங்கியிருப்பா. சரியா? ஓகே. அடுத்தது, எனது அண்ணா தன்னிடம் இருந்த ஒரு தொகை மாவுள்களில் அரை பங்கு எனக்கு தந்தார். அரை பங்கு எனக்கு தார. பின்னர் எஞ்சியதில் அரை பங்கை தங்கையிடம் கொடுத்தார். தற்போது எஞ்சியிருப்பது 9 மாவுள்கள் ஆகும். முதலில் அண்ணனிடம் இருந்த மொத்த மாவுள்கள் எத்தனை? அண்ணாட்ட இருந்த மொத்த மாவுள்கள் எத்தனையாக இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனது அண்ணா தன்னிடம் இருந்த ஒரு தொகை மாவுள்களில் அரை பங்கு எனக்கு தந்தார். பின்னர் எஞ்சியதில் அரை பங்கை தங்கையிடம் கொடுத்தார். தற்போது எஞ்சியிருப்பது 9 மாவுள்கள் ஆகும். முதலில் அண்ணனிடம் இருந்த மாவுள்கள், மொத்த மாவுள்கள் எத்தனை? அண்ணாவிடம் இருந்த மொத்த மாவுள்கள் எத்தனை? Sara, tell me. 18 சார். எப்படி பார்த்தீங்க? எனது அண்ணா தன்னிடம் இருந்த ஒரு தொகை மாவில்களில் 2/1 பங்கை எனக்கு தந்தார். பின்னர் எஞ்சியதில் 2/1 பங்கை தங்கையிடம் கொடுத்தார். தற்போது எஞ்சியிருப்பது 9 மாவில்கள். முதலில் அண்ணனிடம் இருந்த மொத்த மாவில்களின் எத்தனை? 9 2 மடங்கு கொடுத்தீர்கள். அப்போ 9 9 18. ஓகே, 18. சரி, ஓகே, வெரி குட் சாரா. சரி, இதை பாருங்க. இப்படி ஒரு பின்னம் சம்பந்தமான வினா வந்தா, ஒரு பின்னம், இப்படி ஒரு அரைவாசியை கொடுத்தார், காப்பங்க கொடுத்த, அப்படி ஒரு வினா வந்தா நீங்க ஒரு சதுரம் ஒன்று போட்டு பார்க்கணும். ஒரு சதுரம் ஒன்று போட்டு பாருங்க. இதுதான் அந்த மொத்த மாவு வைப்போம். இதுதான் அண்ணாட்ட இருக்கிற மொத்த மாவுள். அப்ப இந்த மாவுள்களில அரை பங்கு எனக்கு தார. அப்ப அரை பங்குன்ற என்ன அர்த்தம்? 2ஆ பிரிச்சு ஒரு பங்கு. அப்ப அரை பங்கு எனக்கு தார, எனக்கு தந்தாச்சு. பின்னர் எஞ்சியதில் அரை பங்கை, இதான் எஞ்சியது, அந்த எஞ்சியதில் அரை பங்கை தங்கையிடம் கொடுத்தார். அப்ப எஞ்சிய மாவுள் தான் எஞ்சிய மாவுள், அதுல அரை பங்கை தங்கையை கொடுக்கிறார். தற்போது எஞ்சி இருப்பது எத்தனை மாவுள்? 9 மாவுள். அப்ப எஞ்சியது எது? இதுதான் எஞ்சியது, இது 9 மாவு. ஆகவே முதல்ல அந்நாட்ட உள்ள மாவுகள் எத்தனை? 16 36 வரும். இது 9 மாவு. இது காப்பங்கு. காப்பங்கு என்றால் 9. காப்பங்கு 9 என்றால் இது நான் முழுப்பங்குன்னு சொன்னால் 9 36 வரும். அல்லது இது 9 என்றால் தங்கைக்கு 9, எனக்கு 18, ஆக 36. எனக்குன்னு கேட்டா 18 சரி. கேட்ட கேள்வி மொத்த மாவுகள், ஆக 36. இன்னொருக்கா பாருங்க திருப்பி. இந்த சதுரம் முதல்ல உள்ள மாவுகள் தான் இது மொத்தம். அதுல தான் என்ன செய்யறார்? அரை பங்கு எனக்கு தார. அப்ப அரை பங்கு எனக்கு தந்தாச்சு. பின்னர் எஞ்சியது தான் எஞ்சியது, எஞ்சியதில் அரை பங்கு. அப்ப இது எஞ்சியது, இதுல அரை பங்க தங்கையை கொடுக்குறார். தற்போது எஞ்சி இருப்பது, இந்த பகுதி எஞ்சி இருக்குது, தற்போது எஞ்சி இருப்பது 9 மாவுள்கள். இப்ப 9 மாவுள் இருக்கு. கேட்ட கேள்வி என்ன? முதலில் அண்ணனிடம் இருந்த மாவுகள் எத்தனை தான் கேட்டது. ஆகவே இந்த காப்பங்கு 9 என்றால் முழுப்பங்கு 9 36 மாவுகளாக இருக்கும். சரியா? உட போடுவீங்கள் 36 மாவுகள். ஓகேயோ? உட போடுவீங்கள் 36 மாவுகள். சரிதானே பிள்ளை? கஷ்டமா? இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லையா? ஓகே.
அடுத்தது கிடையாக வைக்கப்பட்டிருக்கும் கடிகாரம் 9 மணியை காட்டுகின்றது. கிடையான்னு சொன்னா என்ன? அப்படியே அதாவது இடத்தில் அப்படியே வைக்கிறது, அதான் கிடையாக வைக்கப்பட்டிருக்கும் கடிகாரம் 9 மணியை காட்டுகின்றது. அதன் நிமிடமுள் மேற்கு திசையை காட்டினால் மணிமுள் எத்திசையை நோக்கி இருக்கும். கிடையாக வைக்கப்பட்டிருக்கும் கடிகாரம் 9 மணியை காட்டலாம். அதன் நிமிடமுள் மேற்கு திசையை காட்டினால் மணிமுள் எத்திசையை நோக்கி இருக்கும். மணிமுள் எந்த திசையை நோக்கி இருக்கும்? மணிமுள் எத்திசையை நோக்கி இருக்கும். கஷ்டம் ஒண்ணும் இல்லை, பாப்போம், செய்தா சரி. யார் சொல்லுவீங்க? ரக்மா சொல்லுங்க. ரக்மா. அட்மிட் பண்ணலாம் இல்லையா? கதைங்க ரக்மா. கிடையாக வைக்கப்பட்டிருக்கும் கடிகாரம் 9 மணியை காட்டுகின்றது. அதன் நிமிடமுள் மேற்கு திசையை காட்டினால் மணிமுள் எத்திசையை காட்டும். சார், 9 மணியை காட்டு நேரம் நிமிடமுள் வடக்கு திசையையும் மணித்தியாலமுள் மேற்கு திசையையும் காட்டும். நிமிடமுள் மேற்கு திசையை காட்டினால் சொல்லுங்க. நிமிடமுள் மேற்கு திசையை காட்டினால் மணிமுள் வடக்கு திசையை காட்டும். ஓகே, வடக்கு திசையை காட்டும். ஓகே, வெரி குட். சரி, இல்ல பாருங்க, கிடையாக வைக்கப்பட்டிருக்கும் கடிகாரம், இந்த சுமார் கடிகாரம் 9 மணியை காட்டுது. இதான் 9 மணி, சரியா? 9 மணியை காட்டு. அதன் நிமிடமுள் மேற்கு திசையை காட்டுதான். அதாவது நாங்கள் மேற்கு தெரியும், இங்குதான் இருக்கு மேற்கு. அப்ப நாங்கள் மணிக்கூட போய் திருப்பி பார்க்கணும் வேண்டாம். இதான் 9 மணி, இப்பதான் 9. அப்ப இங்க மேற்கு வரப்போகுது. மேற்கு இங்க வந்தா மணிமுள் எங்க காட்டும்? தெற்கு திசையை காட்டும். சரி, 9 மணி என்றா நிமிடம் இதுதானே, இது மேற்கு. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஆகவே மணிமுள் எங்க நோக்கி இருக்கும்? தெற்கு திசையை நோக்கி இருக்கும். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. சரியா போல? ஓகே. இரு நண்பர்கள் ஓடத்திலிருந்து எதிரே திசைகளில் 200 மீட்டர் தூரம் சென்று
ஒருவர் வலது பக்கமாகவும் மற்றவர் இடது பக்கமாகவும் திரும்பி 100 மீட்டர் வீதம் சென்றனர். தற்போது இருவருக்கும் இடையிலுள்ள தூரம் என்ன? தற்போது இருவருக்கும் இடையிலுள்ள தூரம் என்னவாக இருக்கும்? தற்போது இருவருக்கும் இடையிலுள்ள தூரம் என்ன? தற்போது இருவருக்கும் இடையிலுள்ள தூரம் என்னவாக இருக்கும்? இரு நண்பர்கள் ஓரிடத்திலிருந்து எதிரே திசைகளில் 200 மீட்டர் தூரம் பயணம் சென்று ஒரு வலது பக்கமாகவும் மற்ற இடது பக்கமாகவும் திரும்பி 100 மீட்டர் தூரம் சென்றனர். தற்போது இருவருக்கும் இடையிலுள்ள தூரம் எவ்வளவா இருக்கு? கீறி பார்த்தா விட கிடைக்க முடியல. கட்டாயம் கீறி பார்க்கணும் நீங்கள். ஓகே, அஃப்தா சொல்லுங்க. நீங்க யாரும் விட போடலாம் இல்லையா? சரியா, விட போட நான் கேட்பேன். ஓகே, சொல்லுங்க. அஃப்தா அஸ்ராப் அன்மியூட் பண்ணுங்க. 200 சார். ஓகே, விளக்க சொல்லுவீங்களா? விளங்கப்படுத்துவீங்களா? சரி, ஓகே, வெரி குட். ஓகே, சரி, இல்ல பாருங்க. முதலாவது வந்து 2 பேர் இருக்கணும், இதுல இருக்கணும், இது ஓடுறதே இருக்கணும் 2 பேர். புறாயின் சீரம் சொன்னால் எதிரெதிர் பக்கம் போயிடும். ஒரு ஆள் இங்கால போக, ஒரு ஆள் இங்கால போற. சரி, எவ்வளவு தூரம் போயிடும்? 200 மீட்டர் தூரம் போயிடும். இவர் இங்கால போறார், இவர் இங்கால, அப்ப 200 மீட்டர் தூரம் போயிடும். சரியா? அப்படியே போய் புற இன்சூரன்ஸ் சொன்னால் ஒரு ஆள் வந்து வலப்பக்கம் போறார், மற்ற இடப்பக்கம் போறார். அப்ப இங்க இருந்து போனவர் வந்து இப்படி போய் வலப்பக்கம் போக, இங்க இருந்து போனவர் இப்படியே போய் இடப்பக்கம் போறார். ஒரு ஆள் வலப்பக்கம் போறார், மற்றவர் இடப்பக்கம் போறார். சரியா? திரும்பி நிக்கலாம். இப்ப கேட்ட கேள்வி தற்போது இருவருக்கும் உள்ள தூரம். அப்ப எல்லாமே சமாதான பிள்ளைகள் போயிடும். என்ன, 200 மீட்டர் போய் திருப்பி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா 100 மீட்டர் வலப்பக்கமா இடப்பக்கமா போயிடும். அப்ப அவை சமனாத்தான் போயிடும். சரியா? ஆகவே ഇതിന്റെ அளவுதான் இங்க வரப்போகுது. அப்ப இவ்வளவு வரப்போகுது 400 மீட்டரா இருக்கு. இவ்வளவு 200 சொன்னா இவ்வளவு 400 தானே வரப்போகுது. இவ்வளவு 400 மீட்டரா இருக்கு. விளங்குதா? இவ்வளவா இருக்கும், 400 மீட்டராக இருக்கு. சரியா பிள்ளைகள்? ஓகே, யாரும் எழுத வேண்டாம் நீங்கள். நான் PDF அனுப்புவேன், அப்போ எழுதி கொள்ளுங்க. சரி, ஓகே பிள்ளைகள், நாங்கள் முடிப்போம். மீண்டும் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நீடு PDF போட்டு நான் அதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. இன்றைக்கு நான் போடுவேன், அதே மாதிரிக்கா பார்த்து எழுதி கொள்ளுங்க. கொப்பிலே கட்டாயம் எழுதுங்க பிள்ளைய, பிரிண்ட் பண்ணாங்க எழுதுங்க. சரிதானே? எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற கொஞ்சம் விளங்கு உங்களுக்கு படிக்கிறது. சரியா பிள்ளைகள்? ஓகே, நாங்கள் முடிப்போம் பிள்ளைகள். மீண்டும் சந்திப்போம். ஓகே, பாய், see you. Bye, Okay. sir. Thank you, sir. Okay, good night, good night. Okay. Thank you, sir. Thank you, sir. நானும் கடைசி
Hi, sir. எல்லாருக்கும் குட் நைட். எல்லாரும் குட் நைட் போய் சந்திப்போம் சார். எல்லாரும் குட் நைட் போய்க்கிறாங்க. டேய் பாவு முடிஞ்சே இல்ல பைக்கடா நின்னுறேன் நாளை பண்ணிவிடும். டேய் நிக்கிறவங்க போங்க நாளைக்கு பள்ளிக்கூடம்.